கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமான இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 361வது முறையாக யூடியூபின் வழியாக செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியா ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பை தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள், முழுமையாய் பாருங்கள், முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், அநேகருக்கு சத்தியத்தை அனுப்புங்கள். செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் வெளியே அனுப்பினார் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் வெளியே அனுப்பினார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யாரை யாரை கர்த்தர் வெளியே அனுப்புகிறார், அவருடைய பரலோகத்தை விட்டு யாரை யாரை வெளியே அனுப்புகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மிகவும் அற்புதமான ஒரு நல்ல செய்தி, தயவு செய்து முழுமையாய் பாருங்கள். சில பேர் சொல்றாங்க, எங்க பாஸ்டருடைய செய்தியை தவிர வேறு எந்த செய்தியும் நாங்கள் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர், 1-2 பேர் சொல்றாங்க. சரி, கேளுங்க, சந்தோஷம், உங்க பாஸ்டர் செய்தியை கேளுங்க, வேணான்னு சொல்ல. நேரம் கிடைக்கும் போது பாருங்க. ஏன்னா என்னுடைய சொந்த செய்தி எதுவுமே பேசல, எல்லாம் கர்த்தருடைய செய்தி தான் பேசுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேனாக்கா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துடைய வார்த்தையை தான் அடியனும் பேசுகிறேன். என் சொந்த வார்த்தை, சோக வார்த்தை, உலக பிரமாண ஸ்டோரி, நிறைய அப்படிலாம் பேசல. முக்கியமா கிறிஸ்துடைய வார்த்தைகளை தான் என்னுடைய கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ்ல பேசி கொண்டு வருகிறேன். ஆகவே கிறிஸ்து உனக்குள் இருப்பார் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துடைய ஆவி அப்படிலாம் சொல்லாது, என் பாஸ்டர் செய்தி மட்டும் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லாது. ஏன்னா கிறிஸ்து உனக்குள் இருப்பார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை யார் யார் பேசுகிறார்களோ, வெளிப்பாடோட மறைப்பொருள்களை பேசுகிறாரோ, உனக்குள் இருக்கும் கிறிஸ்துவானவர் கேளுன்னு சொல்லுவார். இதுதாங்க உண்மை. நீங்க எதனா சொல்லிக்கலாம், ஆனா இதுதான் உண்மை, நிச்சயம் இதுதான் உண்மை. ஏன்னா கிறிஸ்துவனுடைய ஆவி உனக்குள் இருக்கும் என்று சொன்னால் அதெல்லாம் சும்மா விடாது, கேளுன்னு தான் சொல்லும். ஆகவே உங்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருக்கும் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் அப்படின்று நான் ஒரு கிறிஸ்துவின் ஆவி நான் பெற்றிருக்கிறேன்னு சொன்னா நான் சொல்ல அவசியமே இல்லை, நீங்க ஆட்டோமேட்டிக்கா கேட்பீங்க. அதனால நீங்க முழுசா கேளுங்க, முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த செய்தியை அநேகருக்கு அனுப்புங்க, அநேக பாஸ்டர்களுக்கு அனுப்புங்க, ஸ்தாபன பாஸ்டர்களுக்கு அனுப்புங்க. சப்போஸ் அருமையான விலையேறப்பெற்ற மனவாட்டிகள் யாராவது நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா மனவாட்டி பாஸ்டர்கள் அனுப்புங்க, மனவாட்டி பிரதர்ஸுங்களுக்கு, சிஸ்டருங்களுக்கு அனுப்புங்க, எல்லோருக்குமே அனுப்புங்க. நான் உங்களுடைய சகோதரன், நீங்க எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள். நம்ம எல்லாருமே மனவாட்டி பிள்ளை சொன்னாக்கா நம்ம எல்லாருமே பரலோகத்திலே ஒரு நாள் நம்ம எல்லாருமே சந்திக்க போறோம், இல்லையா? சரி, ஓகே. அதனால முழுசா பாருங்க. கர்த்தர் தள்ளினார் என்பது செய்தி முழுமையாய் பார்த்து எல்லோருக்கும் அனுப்பி முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது செய்திக்கு கடந்து செல்வோம். நீங்கள் வேதத்திலே, இந்த பரிசுத்த வேதம் தான் நம்மளுக்கு முக்கியங்க. இந்த வேதம் இல்லாம வேற எந்த செய்தியுமே வர முடியாது. அதனால நமக்கு பிகினிங் ஃபர்ஸ்ட் இந்த வேதம் நமக்கு முக்கியம். இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை தான் வேதம் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துவார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இதுல அடங்கியிருக்கிற சகல சத்தியத்திலும் அவர் வந்து மீண்டுமாக நமக்கு இதை குறித்து தான் நமக்கு வெளிப்பாடுகளையும் இது அடங்கியிருக்கிற மறைப்பொருளையும் குறித்து நமக்கு பேசுவார். அதுதாங்க இப்ப அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இப்ப நம்ம மத்தியில பேச போறாரு. பாருங்க, நான்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. சரீரத்தை ஒரு அரை மணி நேரம் அவருக்கு ஒப்பு கொடுக்குற அவருடைய ஆவியானவர் இப்ப என்ன பேசுறாரோ அதுதான் நீங்க கேட்க போறீங்க. அதனால முழுசா கேளுங்க. இப்ப செய்திக்குள்ள சொல்லுவோம். எசேக்கியேல், கர்த்தர் தள்ளினார். யாரை யாரை கர்த்தர் தள்ளுறாரு, எதுக்காக கர்த்தர் தள்ளுறாரு, அதனால கவனிக்கணும். 2 பாயிண்ட். யாரை யாரை கர்த்தர் தள்ளுறாரு, எதற்காக கர்த்தர் தள்ளுகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். நீங்கள் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல 14 நீங்கள் 17 வரைக்கும் முழுசா வாசித்தாலும் சரி, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வாசித்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இப்ப நான் 14 17 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்ப 16 நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க பிள்ளைகளே. உன் வியாபாரத்தின் மிகுதியால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். சாத்தானை குறித்து
பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவர் என்று தள்ளி ஃபர்ஸ்ட் லூசிபரை தேவன் பரலோகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தை தான் வச்சாரு. லூசிபரை நல்ல ஒரு ஸ்தானத்துல தான் வச்சாரு. லூசிபரை ஒரு நல்ல ஸ்தானத்துல தான் இருந்தான். ஆனால் அந்த பரலோகத்திலே கடந்து போகிற நாட்களிலே அவன் செய்த காரியங்களை நீங்கள் பாருங்கள். வேதத்திலே முதல் பாவம் பரலோகத்திலே ஏற்பட்டது. ஆகவே கர்த்தர் என்ன செஞ்சாரு? இந்த லூசிபரை, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை இந்த லூசிபர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்தபடினாலே கர்த்தர் என்ன பண்றாரு கேட்டா, ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருப்பாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல பரலோகத்துல தேவன், நான் இந்த படத்தை சும்மா ஒரு தோராயமா வச்சிருக்கிறேன். நான் ஏற்கனவே எல்லா வீடியோலும் சொல்றதுதான். இதை வச்சிருக்கிறதுனால விற்கிறாருன்னு நினைக்காதீங்க. சும்மா வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நான் வணங்குறது இல்லை, ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு பியூர் கத்தோலிக்கு மதத்துல இருந்து வந்தவன். அதனால இயேசுநாதர் படம்னா என்ன, பொம்மனை என்ன எல்லாமே எனக்கு தெரியும். புரிதுங்களா? அதெல்லாம் தயவு செஞ்சு விற்கிறாருன்னா ஐயோ ஒரு படத்தை வச்சுக்கிறான் பாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது எதுக்காக நான் வச்சுக்கிறேன்னா, ஸ்பெஷலா அமெரிக்காவில் கண்ணே தெரியாத ஒரு மனுஷன் இந்த படத்தை வரைந்தார் என்று சரித்திர புத்தகங்கள் கூறினபடினாலே இதை நான் வைத்திருக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லை. புரிதுங்களா? அதனால தான் வச்சுருக்கிறேன். ஒரு தோராயமா வச்சுருக்கிறேன் உங்ககிட்ட பேசுறதுனால. ஏன்னா யாராவது புதுசா உலகப்பிரமான மனுஷங்க பார்த்தாக்க இதை ஏதோ ஒரு கிறிஸ்துவ பத்தி பேசுறாருப்பா நினைச்சுக்குவாங்க. அதனால நான் வச்சிருக்கிறேன். மனவாட்டிகள் யாராவது பார்ப்பான்னு சொன்னா மனவாட்டிகளுக்கு தெரியும் இந்த படத்தை குறிச்சு. அதனால வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? சரி. ஆகவே பரலோகத்திலே லூசிபருக்கு நல்ல ஒரு பொசிஷனான ஒரு வைச்சிருந்தார் தேவன், கர்த்தர். ஆனா அவன் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தபடினாலே அவனை ஆகாதவன் என்று பரலோகத்துல பிகினிங்ல ஃபர்ஸ்ட் லூசிபரை தள்ளினார். அது ஏன் தள்ளினார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க 14 இருந்து வாசிப்பனாக்கா, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், யார்? லூசிபர், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். பாத்தீங்களா? அக்கினிமயமான கற்களின் உலாவினவன். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் உன் வழிகளில் குறையை கண்டுபிடிச்சார். குறை இருந்தாய். உன் அழகில் உன் இருதயம் மேற்றின்மை ஆயிற்று. பாருங்க, மேற்றின்மை கொண்டான். எத்தனை விதமான தவறுகளை செய்தான் பாருங்க பரலோகத்தில் இந்த லூசிபர். இதெல்லாம் இல்ல, இதையும் காட்டி இன்னொன்னு தவறு செய்யலாம். அதை நான் முக்கியமான கூட்டு காமிக்கிறேன். உன் அழகில் உன் இருதயம் மேற்றின்மையாயிற்று. உன் அழகு, புரிஞ்சுதுங்களா? யாரு? சாத்தான் அப்படிலாம் இருக்க மாட்டான் சாத்தான். இப்ப நீங்க இருக்கிறீங்களே, உங்களெல்லாம் காட்டிலும் அழகுனா அழகு, அவ்வளவு அழகு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் அப்படின்னு பாட்டெல்லாம் பாருங்களா? இவரை போலவே அவனும் அழகா இருப்பான். இவரை போலவே அவனும் அழகா இருப்பான். நான் சொல்லுங்க, வேத வாஸ்தவம் நான் சொல்றேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டின்மை ஆயிற்று. அவ்வளோ அழகுனா அழகு, அவ்வளோ அழகு. அதனாலதான் அவனுடைய அழகெல்லாத்தையுமே ஏவாளு கொடுத்துட்டான். அதனால ஏவாள் அழகு இல்லைன்னு சொல்லல. ஏவாள் தேவனுடைய குமாரத்தி, அற்புதமா ரொம்ப அழகா இருப்பான். ஆனா இவனுடைய அழக, சாத்தானுடைய அழக ஏவாளுக்கு கொடுத்த உடனே +1 +2 ஆகி போச்சு. அப்ப என்ன ஆகி போச்சுனாக்கா, அந்த அழகு கவர்ச்சியாய் மாறிடுச்சு. இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. சாத்தானுடைய அழகை ஏவாளு கொடுத்த உடனே அவ கவர்ச்சி ஆயிட்டான். அதே போலதான் இன்றைய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற சகோதரிகள், கிறிஸ்துவை, உலகப்பிரமாண மனுஷன் குறித்து நான் பேசல, இது கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த செய்தி. அதுல இந்த உலகப்பிரமாண கிறிஸ்தவர்கள் என்ன ஆச்சுன்னாக்கா, டபுள் அழகு அவங்களுக்கு வந்துருச்சு, சாத்தான் கொடுத்துட்டான். அதனால அவர்கள் கவர்ச்சியாகவே இருக்கிறார்கள்.
அதனாலதான் இன்னைக்கு எல்லா ஆண்களும் பெண்களை பார்க்கும்போது இச்சை தோன்றுகிறது. ஏன்னா அவங்க கவர்ச்சியா இருக்கிறபடியாலே அவங்க தன் சரீரங்களை கவர்ச்சியாக காட்டுகிறார்கள், தன் முகங்களை கவர்ச்சியாய் காட்டுகிறார்கள், நடையிலே கவர்ச்சியாய் காட்டுகிறார்கள், பேச்சிலே கவர்ச்சியாய் காட்டுகிறார்கள், கண்களிலே கவர்ச்சியாய் காட்டுகிறார்கள். அப்படியே அப்புறம் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்களா, அப்படி அந்த மாதிரியா அப்படி ஒரு கவர்ச்சியாய் பேசுகிறார்கள், கவர்ச்சியான முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் யாருன்னு பார்த்தாக்கா சாத்தான் கொடுத்ததுதான் அவங்களுக்கெல்லாம். நான் சொல்லல, எல்லாம் வேத்துலுக்கு நான் கூட அப்படி பேசுறேன் உங்ககிட்ட. ஆகவே இந்த அழகிலே மேற்றின்மை கொண்டான் சாத்தான். அதனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு கேட்டாக்கா, நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருப்பாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவிலே இராதபடிக்கு அழித்து போடுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் 14 வாசம் பாருங்க. அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். இப்போ கர்த்தர் சொல்றாரு 16ல, அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் இவனை தள்ளினாரு? பரலோக இங்க பாரு, வேதம் சொல்லுது அவனை தள்ளினார் என்று வேதம் சொல்லுது. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இவனை தள்ளினார் என்று வேத வாக்கியம் சொல்லப்படுகிறது. ஆனா இந்த வசனத்தை குறித்து இக்காலத்துக்குரிய கடைசி கால தீர்க்கதரிசி நான் கூட புதுசா சொல்லி வரேன் இல்லையா, அருமையான விலையேற பெற்ற ஒரு சகோதரன் எனக்கு கொடுத்தாரு. அதனால இன்றைக்கு இருக்கிற யூடியூப்ல இன்னைக்கு இருக்கிற ஸ்தாபன கிறிஸ்தவர்களுக்கு, ஸ்தாபன பாஸ்டர்களுக்கு தயவுசெய்து கேளுங்கம்மா கண்ணுங்களா. பாஸ்டருங்களே, நான்லாம் பெரிய பாஸ்டர், ரெவரண்ட், டாக்டர் பட்ட அதெல்லாம் நினைக்காதீங்க. உங்களெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, ஜீரோ. புரியுதா? நான் என் வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். நான்லாம் டாக்ஸி ஓட்டும் போதெல்லாம் என்னுடைய டாக்ஸில ரெவரண்ட் வந்திருக்கிறாங்க, பிஹெச்டி அமெரிக்காவில் பட்டம் படிச்ச ஒரு சகோதரன், அப்பாவும் மகனும் ஆவடியில் வச்சிருக்காங்க, பெரிய பாஸ்டர், பெரிய கிட்டத்தட்ட 1000 பேர் வராங்க. அவங்க என்னுடைய வண்டியில வந்தாங்க டாக்ஸி ஓட்டும் போது. அவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் அவங்க என்கிட்ட எவ்வளோ, நான் சில இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இப்போ நான் பேசுகிற செய்தி அடிப்பட்டுரும், சரி அதெல்லாம் பேச வேணாம். அவங்களே என்கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க ரகசியம். இல்லை எனக்கு ஒரு சபையில என்னை கூப்பிட்டு பேச வச்சிங்கனாக்கா எல்லாத்தையும் நான் கொஞ்சமாக சொல்லலாம். யூடியூப்ல என்னால் பேச வேணாம், செய்தி அடிப்பட்டுரும். ஆகவே அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் உன் சத்தியத்தை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா நான் ரெவரண்ட்டு, டாக்டர் பட்டம் படிச்சேன். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா பாஸ்டர்களை, கேளுங்க. சும்மா தானே ஏதோ பாக்குறீங்க, சினிமா பாக்குறீங்க, சீரியலை பாக்குறீங்க, செய்தியை பாக்குறீங்க, உலகப்புறமான கட்சிகளை பாக்குறீங்க. தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் ஆண்டவருக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி அவரோட வார்த்தை கேளுங்க பாஸ்டர்களை. யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நண்பர் சொன்னார், என்னுடைய நண்பர் சொன்னார், ஜோசப் நான் உன்னோட செய்தியெல்லாம் எதுவுமே நான் மிஸ் பண்றது இல்லை, நான் எல்லாத்தையுமே உன் செய்தியை நான் பாக்குறேன், என்னடா பண்ற பாத்துன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு தான் அவரு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. உன் செய்தியை பார்த்து அவன் வந்து பல்லாவரத்து பெரிய சர்ச்சில் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்ட் ஆகுறான். உன் செய்தியில இருந்து எடுத்து தான், நிறைய செய்தி எடுத்து தான் நான் பேசுறேன் அப்படின்னு. அப்போ இந்த நான் இப்ப புதுசா பேசுறேன்னு இந்த வில்லியம் மரியன் பிரண்ணாம், இந்த இவரை குறிச்சு எதனா பேசுறேன் கிட்ட, ஐயோ அதை குறிச்சுலாம் நான் பேசுறேன், சபை விட்டு தொத்திடுவாங்க, அதனால தப்பா நிக்காது அப்படின்றான். பாத்தீங்களா, இன்னைக்கு அப்படி இருக்குது சர்ச்சில். நல்ல செய்தி, நீ பேசுறதுலாம் ரொம்ப அருமையா இருக்குது, அவர் செய்தி பேப்பர் எழுதி வச்சுதான் பேசுறான், எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், ரொம்ப அற்புதமா அந்த பாஸ்டர் பேசியிருக்கிறாரு, நீ சொல்றிய வில்லியம் மாதிரி நல்லா பேசு, நான் கேட்டுருந்தா வரேன் எல்லா செய்தியும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா நீ பேசுற செய்தியிலிருந்து கேட்டு அதுல இருந்து நான் பொறுக்கி எங்க சர்ச்சில் நான் பேசுறேன், என்ன பண்றது, அவரெல்லாம் காமிச்சா எனக்கு தொத்திடுவாங்க, என்னை வரும்போது சேர்க்க கூட மாட்டாங்க அப்படின்னா. இப்படிதான் இத்தனைக்கு அவன் பாஸ்டர் இல்ல, அசிஸ்டன்ட் பாஸ்டரா வேலை செய்யறாங்க. இப்படிதான் ஸ்தாபனத்துக்கு பாஸ்டருங்க அத்தனை பேர் 100% பாஸ்டருங்க அப்படிதான் இவரை குறிச்சு பேசுறதுல. என்ன பேசுனாக்க தொத்திடுவாங்க. பூவா யார் கொடுப்பா? நான் கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேன் இல்லையா? அதனால இந்த பூவாக்காக வேலை செய்யறாங்க, உலகத்துக்கு அடிமையா வேலை செய்யறாங்க, ஸ்தாபனத்துக்கு அடிமையா வேலை செய்யறாங்க, பணத்துக்கு அடிமையா வேலை செய்யறாங்க, கிறிஸ்துவுக்கு அடிமையா வேலை செய்யல. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறாங்க, எந்த பாஸ்டருக்குமே பயப்படுறது இல்லை. நான் உடைக்கிறேன் சத்தியத்தை. அல்லேலூயா. சில இதெல்லாம் மனவாட்டிகளே விரும்புறது இல்லை. ஓகே, அவங்க கேட்கறாங்க, கேட்கல, அதை பத்தி கவலை இல்லை. என்னுடைய கடமையை நான் பேசல, அவ்வளவு. தட்ஸ் ஆல். இன்னும் எவ்வளவு ரகசியம் பேசினோம்னாக்கா இதே மனவாட்டி சொல்லி கொண்டிருக்கிறவங்களே நம்ம மேல நம்ம கிட்ட பேச விட மாட்டாங்க. அல்லேலூயா. சரி, ஓகே, அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. கிறிஸ்து நான் கிறிஸ்து கிட்ட ஐக்கியமா இருக்கிறேன், அதுதான் எனக்கு தேவை. சரி, ஓகே. இப்போ இந்த செய்தி எசேக்கியேல் இப்ப வாசித்தேன் இல்லையா, இந்த செய்தியை குறிச்சு இந்த வில்லியம் மரியன் பிரண்ணாம் அவருடைய பிரசங்கம், அவருடைய செய்தி, அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து சும்மா சுருக்கமா, ரொம்ப இல்லை கொஞ்சம் செய்தி போயிருது,
சுருக்கமா நான் எழுதி வச்சிருக்கிறேன், அதை நான் உங்கள்கிட்ட வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. அல்லேலூயா. வானத்தில் லூசிபர் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள முயற்சித்ததையும் தன்னுடைய எஜமானுக்கும் மேலாக சிறிது பெரியவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி, இந்த எஜமானுக்கும் மேலாக கொஞ்சம் எப்படி ஜாஸ்தி இல்லையா, இவர் பேசுறாரு, செய்தி புக்கில் சொல்றாரு, கொஞ்சம் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி மீகாவலுக்கு துரோகம் செய்து தனக்காக வடக்கில் ஒரு பெரிய ராஜ்யத்தை உண்டாக்கி கொண்டு கீழே வந்தான். அவனும் அவனுடைய தூதர்களும் வெளியே தள்ளப்பட்டார்கள். இப்ப கேளுங்க, எப்படி தள்ளப்பட்டார்கள் என்று. தள்ளப்பட்டார்கள் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல பரலோகத்துல கர்த்தர் தள்ளுறாரு. லூசிபர் வானத்திலிருந்து வெளியே உதைத்து தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. இப்ப நான் உட்கார்ந்து பேசுறேன், நான் நின்று பேசுற மாதிரி இருந்தா எப்படி உதைச்சிருப்பாரு, உதைச்சி காமிச்சிருப்பேன் அந்த லூசிபரை, சாத்தான, பிசாச, சபிக்கப்பட்டவன, சாத்தான், லூசிபர். ஹல்லேலூயா. சரி, ஓகே, அவனை திட்டின பிரயோஜனம் இல்லையா? அவனுக்கு அப்படி பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம பிரசவம் பண்றான். அவன் பண்ணதுனால தான் இன்னைக்கு எல்லாமே நடக்குது. சரி, அதெல்லாம் தேவனுடைய திட்டம், இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது. அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாடே, இதெல்லாம் நடக்கணும்டா, சும்மா பேசினுக்காதுடா, இப்படிலாம் நடக்கணும், நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் என்ன ஃபிக்ஸ் பண்ணாரோ அதுதான் இந்த பூமியில நடந்துருக்குது. சரி, ஓகே. எப்படி தள்ளினாரா? இப்ப எப்படி அவர் திரும்ப சொல்றாரு, இது 7ஆம் தூதர் செய்தியில சொல்றாரு, எப்படி தள்ளினாரா? உதைத்து தள்ளினார். சும்மா போ, எல்லாம் நீங்கள போங்க, தாவில இத போங்க அப்படி சொல்ல, உதைத்து தள்ளினார். அப்ப என்ன, கர்த்தருக்கு அவ்வளவு பயங்கரமான கோபம் லூசிபர் மேல. எப்படி நான் உன்னை வச்சேன் நான் பரலோகத்துல, நீ காப்பாற்றுறதுக்கான அபிஷேகம் பண்ணப்பட்ட கெருப்பான உன்னை வச்ச, தேவனுடைய பர்வத்துல உன்னை வைத்த, அக்கினிமயமான கற்கள் நடுவிலே நீ உலாவின. எப்படி? அப்போ எவ்வளவு பெரிய போஸ்டிங் அங்க இருந்துக்குது பாருங்க லூசிபருக்கு. அது கூட வேண்டாமா, இவருக்கு மேல நான் கொஞ்சம் லைட்டா மேல இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அல்லேலூயா. பார்த்தார் கர்த்தர், அப்படியாடான்னு சொல்லி உதைத்து வெளியே தள்ளினார் என்று அருமையான விலையேற பெற்ற இந்த சகோதரன் அவர் வாழ்ந்த காலத்துல பேசியிருக்கிற சத்தியம் இது. இவர் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலியமாய் பேசியிருக்கிற சத்தியம். ஏன்னா அவர் சொன்னார் பாத்தீங்களா, நான் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவேன்னு சொல்லிட்டு அதுதான் செஞ்சார் பரிசுத்த ஆவியானவர் இவர் மூலியமா, இந்த சரீரத்தின் மூலியமாக. இவர் சொல்றாரு, அதனால பொறாமை கொண்டான். லூசிபர் மீகாவலை குறித்து பொறாமை கொண்டான். அவன் பொறாமை பிடிச்சவன். அதனாலதான் இன்னைக்கு எல்லா மனுஷனுக்கும் அவனுடைய பொறாமையை அவன் கொடுத்துட்டான். அதை பூமிக்கு கொண்டு வந்து அதை மனிதனுக்குள் போட்டான். என்னத்த? பொறாமைய, என்னத்த? அழக, என்னத்த? அவனுக்குள் இருக்கிற சகல விதமான காரியத்தையும் மனிதனுக்குள் போட்டான். அல்லேலூயா. இந்த மனிதனுக்குள் இருக்கிற சகல காரியமும் இந்த லூசிபர் போட்ட காரியம் தான். பொறாமை, பொச்சரிப்பு, அகங்காரம், விபச்சாரம், கொலை, கலை, அது லொட்டு லொசுக்கு எல்லாமே. புரிஞ்சுதுங்களா? இங்க ஒரு வசன வாசனை கவனிச்சீங்களா? ஒரு பெரிய ராஜ்யத்தை உண்டாக்கி கொண்டு அவன் கீழே வந்தான். கீழே வந்தோடனே இங்க ஒரு பெரிய ராஜ்யத்தை உண்டாக்கினான். ஆண்டவர் சொன்னாரு ஒரு வார்த்தை, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என்ன சொன்னாரு? என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இல்ல. இந்த உலகத்தை ராஜ்யத்தை நடத்துவதே லூசிபர். புரிஞ்சுதுங்களா? ஒரு காலத்து சரி ஆண்டவர் பேசும்போது ஏதோ கொண்டு வராரு. சரி, அதெல்லாம் ஸ்டாப் பண்றேன்னா ஆண்டவர் டைம் ஆடு, எனக்கு இதெல்லாம் சும்மா நிறைய பேசுறாங்க, இதை பேச அது பேச மைண்ட்ல ஓடுது. இது இந்த ராஜ்யத்தை பத்தி பேசுறா எங்கெங்கோ வருது செய்தி, உலகப்பிரமான காரியத்துக்கு என்ன பேச வைக்கிறார் மனசுல. சரி, ஓகே, நான் கண்ட்ரோல் பண்றேன். ஆக்சுவலா உண்மை நான் நேரம் இல்லை. சரி, ஓகே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. அவ்வளவுதான், இது மட்டும் புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த ராஜ்யம் யாருது? சாத்தானுது. அதனாலதான் எல்லாமே இப்படி நடக்குது. ஓகே, டன். ஓகே, தானே? இப்போ மைண்ட் ஓடுது, இதை சொல்லுன்னு சொல்லுது என்ன. ஓகே, அது வேணாம், நம்ம செய்திக்கு மட்டும் வருவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் ஆதியாகம புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்துல 23, 24 வாசிங்க. நான் 23 வாசிக்கிறேன். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமியும் ஏவாளையும் அனுப்பிவிட்டார். ஃபர்ஸ்ட் பிகினிங்ல பரலோகத்துல
லூசிபரை உதைத்து தள்ளினார் என்று வில்லியம் மரியன் நம்முடைய செய்தி புத்தகத்தில் இருக்கிறது. உதைத்து தள்ளினார் பரலோகத்திலிருந்து. ஏன்னா அவன் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினா அவன் அழகில மேற்றுமை கொண்டான், எல்லா தவறையும் அங்க செய்ய, தேவனுக்கு விரோதமான தவறு செய்தான். தேவனுக்கு மேல சிறிய கொஞ்சம் அப்படி ஹைட்டா கொஞ்சம் பெரிய லெவல்ல வரணும்னு ஆசைப்பட்டான். பார்த்தாரு கர்த்தர், உதைத்து தள்ளிட்டாரு. அங்கிருந்து நேரம் இங்க வந்துட்டா இருப்பீங்க பூமியில. அப்புறம் பார்த்தா ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. நீங்க அதை வாசித்தா உங்களுக்கு தெரியும். ஏதேன் தோட்டத்தில் தான். ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் செழிப்பாக தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய குமார்த்தியாக, தேவனுடைய குமாரனாக இந்த ஆதாமும் ஏவாளும் ஆழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த லூசிபர் வந்து விழுந்தான். லூசிபர் வந்து இருந்தான். இப்ப இது ரொம்ப பெரிய செய்தி, பயங்கரமான செய்தி. அற்புதமா நான் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன். ரொம்ப அற்புதமா பேசி நானும் இந்த குச்சி அவருடைய செய்தி பேசிட்டேன். ஆல்மோஸ்ட் அவர் பேசியிருக்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசியிருக்கிறேன். அவர் பேசின செய்தி அங்க லூசிபருடைய உபதேசத்தை கேட்டு லூசிபரோடு இந்த ஏவாள் கலந்து காயினை பெற்றெடுத்து அப்படிலாம் நிறைய செய்தி சொல்றாரு. சரி, இங்க வந்து ஏதேன் தோட்டத்துல லூசிபருடைய உபதேசத்தை கேட்டபடினாலே, அவர்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டபடினாலே, அவர்களுக்குள் எல்லா நன்மை தீமை அறிந்தபடினாலே கர்த்தர் என்ன பண்ணான்னு கேட்டாக்கா, இவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளுகிறார். சும்மா அன்பால தள்ளலங்க, கோபமா தள்ளினார். அப்படியே கோபமா வெளியே தள்ளினார் இவங்க ரெண்டு பேரையும். சரி, இதை குறித்து இந்த வில்லியம் மரியன் செய்தி புத்தகத்துல நான் கொஞ்சம் வாசிச்சேன். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எழுதி வச்சிருக்கேன். அதை குறித்து நான் உங்கள்கிட்ட வாசிக்கிறேன், கேளுங்க. தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க மனிதர்களாய் இல்லாமல் இருந்தார்கள். இந்த லூசிபருடைய உபதேசத்தை கேட்டபடி, நல்லா கவனிக்கணும், லூசிபருடைய உபதேசத்தை கேட்டபடினாலே, அந்த வார்த்தையை புசித்தபடினாலே, லூசிபருடைய வார்த்தையை புசித்தபடினாலே ஏவாள் ஃபர்ஸ்ட் இந்த ஏவாள் லூசிபருடைய வார்த்தையை கேட்டு புசித்து அவருடைய செய்தியை விசுவாசித்தபடினாலே, லூசிபருடைய வார்த்தைகளை எப்போ இவள் ஏற்றுக்கொண்டாலோ அப்பவே லூசிபருக்கு இந்த ஏவாள் மனைவியாகிவிட்டாள். மனைவி ஆன உடனே இந்த லூசிபர் ஏவாளை கற்பழித்தாள். பின்பு ஆதாம் உடனே சயனித்தான். அது அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நிறைய செய்தினா இந்த செய்தி கெட்டு போட வேற ஒண்ணுமே இல்லை. இதை பற்றி பேசினா நான் பேசியிருக்கிற இந்த செய்தி கொஞ்சம் டிலே ஆயிடும். இவ்வளவுதான். ஆகவே தேவன் வந்து உடனே இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளிவிட்டார். ஓகே, உங்களுக்கு எதனா டவுட்னாக்கா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவா நான் எழுதுறேன், என் நம்பர் தரேன், உங்கள்கிட்ட நான் பேசுறேன், ஆசைப்படுறேன். சரி, இப்போ இவங்க நன்மை தீமை அறிந்தபடியினாலே உடனே பாரு, இப்போதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். இங்கதான் மேட்டர் இருக்குது. இப்ப இவங்க ஏதேன் தோட்டத்துல இவங்களை அப்படியே கர்த்தர் வெளியே தலைமை வச்சாங்கனாக்கா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருவாங்க. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சாங்கனாக்கா இவங்களுக்கு மரணமே இருக்காது மறுபடியும். அதனால இவங்க வந்து ஏதேன் தோட்டத்துல ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுத்தப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். வேதம் சொல்லுது அனுப்பிவிட்டார்னு சொல்லிட்டு. சும்மா அனுப்பிடுவாரா? நீங்களே இமேஜ் பண்ணிக்கீங்க. சும்மா அனுப்பிடுவாரா? எவ்வளோ திட்டிருப்பார் கர்த்தர். நான் இவ்வளோ உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சாக்க அதை புசிக்காம இதே சாப்பிட்டீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கோபமா வெளியே ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு தள்ளிவிட்டு அவனை அனுப்பிவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரிப்பீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுழவெளி பட்டையும் வைத்தார். புரிஞ்சுங்களா? அதனால்தான் பவுல் பரிசுத்த வேதாகமத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு கேட்டீங்களா? இந்த மாதிரி ஏதேன் தோட்டத்துல சாத்தானுடைய உபதேசத்தை, லூசிபருடைய உபதேசத்தை ஏவாள் ஃபர்ஸ்ட் கேட்டு அவனோடு சயனித்து மிகப்பெரிய தவறு பெற்று அவள் கர்ப்பம் தரித்து காயனை பெற்றாள் என்று நான் சொல்லலங்க, வேதம் சொல்லுது. ரெவரண்ட் டாக்டர் பட்டம் படித்த ஐயா பாஸ்டர்களே, பைபிள் சொல்லுது.
காயினுடைய தகப்பன் லூசிபர் சாத்தான் என்று வேதம் மிக அழகாய் மறைப்பொருளாக சொல்லுகிறது. இன்னும் எத்தனையோ மறைப்பொருளா இருக்கிறது. இதை குறித்து நான் ஓப்பனா நிறைய வீடியோ பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. அதை பார்த்து நிறைய பாஸ்டர் எனக்கு ஒரு சில நண்பர்கள்லாம் பாஸ்டருங்கெல்லாம் ஃபோன் பண்ணி, நயா இப்படி பேசுறியா யூடியூப்ல, இதெல்லாம் பட்டும் படாதமா பேசணும் அப்படின்றாங்க. பட்டும் படாதமா பேசுறதுக்கு அர்த்தம் இல்லையா? ஓப்பனா பேசுறது கிறிஸ்தவர்களுக்கு புரியும் இதோட மறைப்பொருளாம் அப்படின்னு நான் ஒரு சில பாஸ்டர்கள் சொன்னேன், ஸ்தாபன பாஸ்டர்கள்லாம். ஆகவே அங்கே மிகப்பெரிய பாவம் நடந்தபடினாலே, இந்த ஏவாள் முதல் தவறு செய்தபடினாலே பவுல் அழகா சொல்றாரு, அதனாலதான் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. ஏயா இப்ப என் பொண்டாட்டி எடுத்துங்க, என் பொண்டாட்டி என் மேலேயே அதிகாரம் செலுத்தக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு. என் பொண்டாட்டி என் மேலேயே அதிகாரம் செலுத்தக்கூடாது. விசுவாசிகளே, கர்த்தருடைய விலையேறப்பட்ட அருமை சகோதரிகளே, உங்க புருஷனை நீ அதிகாரம் செலுத்தக்கூடாது. மனவாட்டி பிள்ளைகார பாத்தீங்கன்னாக்கா, மனவாட்டி சகோதரிகளே, விலையேறப்பட்ட சகோதரிகளே, உன்னுடைய புருஷனை நீ அதிகாரம் செலுத்தக்கூடாது. அப்படி நீ அதிகாரம் செலுத்தினாக்கா நீ உண்மையான மனவாட்டி இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மனவாட்டி கூட அவனுடைய புருஷனை அதிகாரம் செலுத்தக்கூடாது. இங்க பவுல் சொல்றாரு, புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை. என்னுடைய பொண்டாட்டியே என் மேல அதிகாரம் செலுத்தக்கூட சொன்னாக்கா, ஒரு சகோதரி போதகம் செய்து கொண்டிருக்கிற அந்த சகோதரி வேறொரு புருஷர்கள் மேல அதிகாரம் செலுத்தலாமா? இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி செய்ய கர்த்தர் சொல்றாருன்னு அதிகாரம் செலுத்தலாமா? நியாயமா? அப்ப வேதத்துக்கு மாறா செய்யறாள், ஏன் செய்யறா? இப்ப கவனிங்க. ஏனென்றால் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். எனவே அவள் தேவனில் ஒரு பாதியாக ஆகவில்லை. யாரு? ஏவாள் தேவனில் ஒரு பாதியா இல்ல, ஆதாமில் ஒரு பாவியா தான் இருக்கிறான். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் ஆதாமை உருவாக்குனார். ஆதாமுக்குள் இருக்கிற அந்த கொஞ்சம் மண்ணு விழாவை எடுத்து, விழா எலும்பு இல்ல, அவனுக்குள் இருக்கிற அந்த விழா எலும்பை மண்ணு, அது ஒரு மண்ணு, அந்த மண்ணை எடுத்து உருவாக்குனார். அதனால இதுல இருந்து வந்த ஒரு பாதி தான் ஏவாள். எனவே ஆவாள் தேவனில் ஒரு பாதி ஆகவில்லை. அவளுக்கு நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வேறுபாடு தெரியாது. நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வேறுபாடு தெரியாது. அதனாலதான் அந்த ஏவாள் தெரியாம இருந்தபடினாலதான், நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வேறுபாடு தெரியாம இருந்தபடினால்தான் லூசிபருடைய உபதேசத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவனோடு சயனித்தாள் இவள். புரியுதுங்களா? ஆகவே அதே போலதான் இன்றைக்கு இருக்கும் பெண்கள், கிறிஸ்துவ சகோதரிகள் கூட நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வேறுபாடு தெரியாது. எந்த உபதேசம் நல்ல உபதேசம், எந்த உபதேசம் வெளிப்பாடு உள்ள உபதேசம், எந்த உபதேசம் மறைப்பொருள் உபதேசம், எந்த உபதேசம் இது கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்று அவங்களுக்கு வேறுபாடு தெரியல. அதனாலதான் இன்னைக்கு சாத்தான் அதே சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஏவாளை கெடுத்தானோ, அதே மாறாத அதே சாத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு ஸ்திரீகளை கெடுத்து கொண்டு இருக்கிறான். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்திரியும் சபையில நின்று பேசி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்திரியையும் சாத்தான் கெடுத்து விட்டான். ஆகவே தான் அவங்க அப்படி பண்றாங்க. அவள் வஞ்சிக்கப்பட்டாள், அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு இந்த விலையேறப்பட்ட சகோதரன் தீர்க்கதரிசி அவருடைய செய்தியில சொல்றாரு. நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இல்லையா, நாங்களா புரிஞ்சுக்கலையா, இப்பதான்யா நீங்க சொல்றீங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுதையா அப்படின்னு சொல்றீங்கல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லது, புரிஞ்சுக்குங்க சகோதரிகளே, என் விலையேறப்பட்ட அருமை விலையேறப்பட்ட ஸ்தாபன சகோதரிகளே, புரிஞ்சுக்குங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவள் வஞ்சிக்கப்பட்டால் அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இன்றைக்கு அநேக ஸ்திரீகள் அதே சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படிதான் நடக்குது. புரிந்து கொண்டீர்களா? சபையில சொல்றாங்க ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன் ஆமேன், சபையில சொல்றாங்க ஆமேன் என்று கூறுகிறார்கள். சரி, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர். ஓகேங்களா? இப்போ இதை குறிச்சு பேசிட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு சத்தியத்தை குறிச்சு நம்ம பேச போறோம். கேளுங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சும்மா கொஞ்சமா சுருக்கமா கொண்டா பேசுறேன். மத்தேயு 8:12. ராஜ்யத்தின் புத்திரரோ, தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும்
பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவங்களாம் யாரு? அருமை விலையேறப்பட்ட அருமை நண்பர்களே, என் அருமை சகோதரி சகோதரர்களே, கேளுங்க பாருங்க. நான் மறுபடியும் எல்லா வீடியோல பேசுறதுதான். நான் யாருக்குமே அடிமை இல்லை. இந்த விலையேறப்பட்ட வில்லியம் மரியன் பிரென்னாம் சொல்லக்கூடிய இந்த மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரர். தேவன் முன்குறித்தாரு. தேவன் இவர் மூலியமாய் இந்த வேதத்தில் அடங்கி இருக்கிற எல்லா ரகசியத்தையும் பேசியிருக்கிறார். இன்றைக்கு ஸ்தாபன பாஸ்டர்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இவரை குறிச்சு அவங்க பேசுறது இல்லை. அதனாலதான் கர்த்தருடைய ஏவுதல்னால இவருடைய சத்தியத்தை என்னுடைய யூடியூப் சேனலில் உங்களிடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த செய்திலாம் கடைசி நாட்களில் கிடைக்காது. வேதம் கிடைக்காத பஞ்சம் நாட்கள் வரப்போகுது. சத்தியம் கிடைக்காத பஞ்ச நாட்கள் வரப்போகுது. அப்போ அந்த நேரத்துல ஐயோயோ எனக்கு கொஞ்சம் என்ன வேணும் சொல்லி ஓடினா கூட, தேடினா கூட வேதம் சொல்லுது அவங்க கிட்ட போய் கேட்பான்னு வேதம் சொல்லுது. ஆனா உண்மையிலேயே இந்த கடைசி காலத்துல நீங்க கேட்க வரும்பொழுது அப்ப அவங்க வச்சிருப்பாங்க பாரு எண்ணெய, அவங்க அங்க இருக்கவே மாட்டாங்க. மேல பறந்து மறுரூபமாயி அவங்க போயிடுவாங்க. மேல அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும் இந்த கடைசி நாட்களில். அப்படியே எல்லாம் மாறினே போகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் உங்ககிட்ட பொய் பேசல. காணிக்க கூடு, எனக்கு உதவி செய்ய, எனக்கு அது செய்ய, இது செய்ய, எனக்கு லைக் பண்ணு, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு, இதெல்லாம் சொல்லல உங்ககிட்ட. இதெல்லாம் நான் சம்பாதிக்கிறதுக்காக இந்த யூடியூப்ல பேசல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது. அதனாலதான் நான் அவருக்காக ஊழியம் செய்யறேன். யூடியூப்ல பிரசங்கம் பண்றேன். ஸ்தாபன சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்றேன். யாருன்னா கூப்பிட்டா போறேன். கூப்பிடுவாங்க ஏங்குறேன். ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது. கர்த்தருடைய சமாதானம் எனக்கு இருக்குது. கர்த்தருடைய ஆறுதல் எனக்கு இருக்குது. எல்லாமே கர்த்தர் எனக்கு கொடுத்துக்கிறாரு. அதனாலதான் நான் இதெல்லாம் செய்யறேன். வேற ஒண்ணுமே இல்லை. புரிஞ்சுக்குங்க. நான் உங்களால ஏமாத்தல. அதனால நீங்க இதை ஏற்றுக்குங்க அப்படியான்னு பேசல. நான் சொல்றேன், நீங்க கேட்கறீங்க கேட்கல அடுத்தது. சரி, ஓகே. இப்போ ராஜ்யத்தின் புத்திரரோ புறம். அவங்க யாரு? அவங்க ராஜ்யத்தின் புத்திரர். அந்த ராஜ்யத்தின் புத்திரர், பரலோகத்துக்குரிய பிள்ளைகள். அந்த பரலோகத்துக்குரிய பிள்ளைகளை எங்க அனுப்புறாரு? அழுகையும் பற்கடிப்பும் உண்டா இருக்கிற அந்த இடத்துக்கு அனுப்புறாரு கர்த்தர். ஏன் அனுப்புறாரு? எதுக்கு அனுப்புறாரு? ஏன் தள்ளுறாரு? இவங்களை ராஜ்யத்தின் புத்திரரா அவங்கள தள்ளுறாரு. ஏய், என்னை விட்டு போங்கடா தள்ளுறாரு. ஏன் தள்ளுறாரு? இவங்கள என்ன செய்யறாங்க கேட்டாக்கா, இவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள் தான் இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. வெளியேறப்பட்ட அருமை ஸ்தாபன பாஸ்டர்களே, விசேஷமா உங்களுக்கு தான் இந்த செய்தி. நீங்களாம் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நீங்க சரியாய் கேட்டு அதன்படி செய்யாமல் இருக்கிற அந்த ராஜ்யத்தின் புத்திரரை தான் தேவன் தள்ளி அழுகையும் பற்கடிப்பும் உண்டா இருக்கிற இடத்திலே கர்த்தர் இந்த ராஜ்யத்தின் புத்திரரை வெளியே தள்ளுறாரு. ஏனக்கா அவர்கள் இந்த பூமியிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாமல் இருந்த அந்த ராஜ்யத்தின் புத்திரரை குறித்து இந்த வில்லியம் மரியன் 7ஆம் தூதன் செய்தி என்ன சொல்கிறது என்பதை குறித்து நீங்கள் பாருங்கள். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கேட்டு அதை கண்டுபிடிக்கிறவர்கள் யார்? அந்த நாளில் அநேகர் என்னிடத்தில் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களுடன் கூட பந்திருப்பார்கள். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ தள்ளப்படுவார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ தள்ளப்படுவார்கள் என்றார். இயேசு கூறுகிறார், அநேகர் அந்நாட்களிலே வந்து, ஆண்டவரே, உமது நாமத்தினாலே இதை செய்தோம் இல்லையா? இதை செய்யவில்லையா? நாங்கள் போதகம் பண்ணவில்லையா? நாங்கள் டாக்டர் சங்க என்னும் பட்டங்களில் அழைக்கப்படவில்லையா என்பார்கள். இவர்கள் உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலும் அன்பு கூர்ந்தவர்கள். ஆனால் இவர்களிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இவர்களிடத்தில் பிதாவின் வார்த்தை இல்லை.
இவர்களிடத்தில் பிதாவின் உபதேசம் இல்லை, இவர்களிடத்தில் பிதாவுடைய வெளிப்பாடு இல்லை, இவர்களிடத்தில் பிதாவுடைய மறைப்பொருள் இல்லை. அல்லேலூயா. இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் அவங்ககிட்ட இல்ல. ஆனா சங்கம் என்னும் டாக்டர் பட்டம், PhD பட்டம், ரெவரண்ட் பட்டம், எல்லா பட்டங்களும் வைத்திருக்கிறாங்க. இருக்கு போதகர்கள், கிறிஸ்துவ போதகர்கள், இவங்க ராஜ்யத்தின் புத்திரர்கள். இந்த ராஜ்யத்தின் புத்திரர்களை தான் தேவன் தள்ளுறாரு. அப்போது இயேசு, நான் ஒரு காலும் உன்னை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே, என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள் என்று அவர் சொல்லுவார். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, ஹல்லேலூயா, அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே, நாங்கள் PhD பட்டம் பெற்றிருக்கிறோம், ரெவரண்ட் பட்டம் பெற்றிருக்கிறோம், உம்முடைய நாமத்தினாலே ஆஸ்பத்திரி கட்டியிருக்கிறேன், உம்முடைய நாமத்தினாலே நான் காலேஜ் கட்டியிருக்கிறேன், உம்முடைய நாமத்தினாலே கல்யாண மண்டபம் கட்டியிருக்கிறேன், உம்முடைய நாமத்தினாலே அநாத ஆசிரமம் வச்சிருக்கிறேன், உம்முடைய நாமத்தினாலே 1 லட்சம் ஆத்துமாக்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், 2 லட்சம் ஆத்துமாக்களை உம்முடைய உபதேசத்தை சொல்லி சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், எல்லா ஆத்துமாக்களும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொல்றாரு, டேய் அக்கிரமக்காரனே, அக்கிரமம் செய்தவனே, என்னை விட்டு நீ அகன்று போ, உன்னை தள்ளுகிறார். இந்த ராஜ்யத்தின் புத்திரரை, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ராஜ்யத்தின் புத்திரர், இவருடைய புத்திரர்களை இவரானவர் அவர் தள்ளுறார். ஏண்டா ஏன் சத்தியத்தை தான் கேட்கல, ஒருத்தன் பைத்தகர் அந்த பூமியில பைத்திய மாதிரி பேசியிருந்தானே ஜோசப்னு, இந்த வில்லியம் பிரினாமுடைய செய்தியை குறித்து பேசின்னு தானே, கொஞ்சமாவது கேட்டியாடா நீ, கொஞ்சமாவது கேட்டியா? அவனே உங்கள்கிட்ட பணம் கட்டானா, சொத்தை கட்டானா, என்னடா கேட்டாவ? இல்ல உங்க சர்ச்சையில பாதி கூடு கேட்டானா, இல்ல நானும் உங்க சர்ச்சை நடத்துறேன்னு சொன்னானா? ஒண்ணுமே சொல்லடா. அவன் பாட்டு பிரசந்தனை பண்ணியிருந்தான். என் வார்த்தையை குறிச்சுதான் இந்த தீர்க்கதரிசி மூலியமா பேசினா. கொஞ்சமாவது கேட்டியா நீ? ரெவரண்ட் PhD பட்டம் பட்டித ரெவரண்ட்டுகளை, விசுவாசிகளை கொஞ்சமாவது கேட்டியா? இந்த ராஜ்யத்தின் புத்திரரை வெளியே வெளியே பரலோகத்தை விட்டு வெளியே தள்ளுற. ஏன் பரலோகத்தை சேர்க்கல? முதல்ல அவங்க வராங்க, அவங்களை சேர்க்கல, போடான்னு வெளியே தள்ளுறாரு. அல்லேலூயா. சரி பாருங்க, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. அப்ப எங்கதான் பிரவேசிப்பாங்க? அங்க பிரவேசிக்கிறது இல்ல. இவங்கள யாருன்னு கேட்டாக்கா, தேவனுடைய உபதேசத்தை, தேவனுடைய சத்தியத்தை சத்தியமா சொல்றது இல்ல, அதனால வெளியே தள்ளுறாரு. இவங்கள யாரு? ராஜ்யத்து புத்திரர். அந்த ராஜ்யத்தின் புத்திரரையே இந்த தேவன் தள்ளுறாரு சொன்னாக்கா, அவங்கள பின்பற்றினாங்க பாருங்க விசுவாசிங்க, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான விசுவாசிங்க. அவங்கள எங்க போவாங்க? அந்த ரெவரண்ட் பாஸ்டர், PhD பட்டம் படித்த அந்த பாஸ்டர் எங்க போறாரோ அவரு பின்னாடி தான் போவாங்க. புரிஞ்சுக்குங்க சகோதரிகளே, ஏஜி சபை விசுவாசிகளே, புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு யாரு பெந்தகோஸ்ட்ல பேய் பிசாசு ஓட்டுறான்? பெந்தகோஸ்ட்காரன் தான் பேய் பிசாசு ஓட்டுறான் இல்லையா? அவன் தானே வித்தியாசமா அழகழகான பாடலாம் பாடி டான்ஸ் ஆடி இன்னைக்கு சபையை நடத்தி அநேக ஆத்துமக்களை சம்பாதிச்சு நிற்கிறான் இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவன் தான் செய்யறான். அந்த ராஜ்யத்தின் புத்திரருக்கு தானே அங்க இடமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அக்கிரமம் செய்கைக்காரரே, அக்கிரமம் எது செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்றாரோ அதை மீறி நீ செய்யற பத்தியா, அதுக்குதான் அக்கிரமம். அருமை சகோதரியே, வேதம் சொல்லுது, பேண்ட் போடாத, புருஷனுடைய ஆடைகளை அணியாத, பேண்ட் போடாத அப்படின்னு சொல்றாரு. எது செய்யக்கூடாதோ அதை நீ செய்யற. ஏவல் என்ன பண்ணா? எது செய்யக்கூடாதோ அவள் அதை செய்தபடினாலதான் ஏதேன் தோட்டத்தை விட்டு கர்த்தர் வெளியே தள்ளினார். அங்கேயே செஞ்சிட்டார் பிகினிங்லயே. அப்ப இந்த உலகத்துல நீ எதை செய்யக்கூடாதோ, ஹல்லேலூயா, பெண்கள் உபதேசம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. எது செய்யக்கூடாதோ அதை செய்ய வைக்கிறல்ல பாஸ்டர். அப்ப நீ அக்கிரமம் தானே? எத்தனை அக்கிரமம் செய்யற? கொஞ்சமான அக்கிரமமா செய்யற? தெரிஞ்சே செய்யற அக்கிரமம். அப்புறம் நீ ராஜ்யத்தின் புத்திரன்னு சொல்ற, எப்படி உனக்கு பரலோகம் கிடைக்கும்? அப்படியா? அப்ப மனவாட்டியா இருந்தா எனக்கு கிடைக்குமா பிரதர்? சில பேர் சொல்றாங்க, நாங்களாம் மனவாட்டிப்பா, எங்கெல்லாம் பரலோகம் கிடைக்கும். அடுத்த செய்தி நீங்க பாருங்க. மனவாட்டி பிள்ளைகள் பாப்பீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அடுத்த செய்தி வருது. பரிசுத்தாவின் கொடுக்கிற செய்தி, இந்த பரிசுத்த ஆவியானவர் உரிமையிலே பேசுற செய்தி வருது. மனவாட்டிகள் சொல்லிக் கொண்டிருக்கிற போதகர்கள், விசுவாசிகள், தயவு செய்து அடுத்த செய்தியை பாருங்க. நீங்களாம் பரலோகம் போவீங்களா, பரலோகம் போக மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த செய்தி நான் வாசிக்கிறேன், படிக்கிறேன், எல்லாம் கேள்விக்குறியில இருக்குது. சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்ப இவங்க இந்த ஸ்தாபன விசுவாசிங்க, ஸ்தாபனத்துக்காரங்க பரலோகம் போல,
ராஜ்யத்தின் புத்திரர்கள் போல. சரி, எங்க தான் போறாங்க? மகா உபத்திரவ காலம் அவர்கள் தன் வழியாக கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் எங்க போறாங்க? உபத்திரவ காலத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சி இந்த பூமியில நடக்க போதே. அதை முதல்ல புரிஞ்சுக்க கிறிஸ்தவர்களே. அந்தி கிறிஸ்து லூசிபர் இந்த உலகத்தை இன்னும் முழுமையாய் ஆட்சி பண்ண நடத்த போறான். இப்போது நினைவில் கொள்ளுங்கள், அவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அதுதான் மகா உபத்திரவ காலம். புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெய் வாங்க சென்ற போது, உதாரணமா பேசுறாரு இந்த வில்லியம் நம்ம அந்த செய்திக்கு. புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெய் வாங்க சென்ற போது எண்ணெய் தீர்ந்து விட்டது. அப்படிதான் வேதம் கூறுகிறது. அவர்கள் புத்தியுள்ள கன்னிகைகளை நோக்கி, புத்தியுள்ள சபையை பார்த்து, சபைனா ஒரு மனுஷன் தான் சபை, சபையை பார்த்து, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். நல்லா கவனிக்கிறீங்க, ஒரு முக்கியமான ரகசியம் வரும்போது, கொஞ்சம் கொடுங்கள் என்றார். கொஞ்சம் கொடுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்றார். அப்போ இவரு அவர் செய்தி புக்கில் சொல்றது என்ன சொல்றாங்க? சகோதரன் பிரென்னாம் பீடத்தை 4 முறை தட்டுகிறார். மனவாட்டி பிள்ளைகளே, பிரென்னாம் செய்தி பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் 4 முறை தட்டுவாரு, 9 முறை தட்டுவாரு, 7 முறை தட்டுவாரு. பீடத்தை அதெல்லாம் தட்டும் போதெல்லாம் அங்கங்க ஒரு ரகசியம் இருக்குது. அது தட்டும் போதெல்லாம் ஒரு ஒரு ரகசியம், அது ஒரு வெளிப்பாடு இருக்குது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவரு அப்படி தட்டாரு. ஹல்லேலூயா. அது பரிசுத்தாவின் அப்படி வேகமா செயல்படுறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பீடத்தை 4 முறை தட்டுகிறார். ஆனால் அவர்கள் எண்ணெய் பெறவில்லை. நல்லா கவனிக்கணும். இப்பதான் அவர்கள் அவ்வளவுதான். மேலும் கவனிக்கணும், மேலும் கீழும் குதித்து அந்நிய பாஷையிலே பேசினாலும். சில பேர் சொல்றாங்க, என்னன்னா பரிசுத்தாவிங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னைனா பரிசுத்தாவிங்க அப்படி சொல்றாங்க. சரி, இப்ப இவங்க பரிசுத்தாவி பெற்றவங்க. ஏன்னா மேலும் கீழும் குதிச்சு அந்நிய பாஷை பேசுகிறவர்கள். இன்னைக்கு நிறைய ஸ்தாபன குழந்தைங்களாம், விசுவாசிங்க, பாஸ்டர்லாம் அந்நிய பாஷை பேசினாக்கா பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டார்கள் என்று பொருள். மன்னிக்கணும், அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் பரிசுத்தாவி பெற்றுக்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த வசனம் சொல்லுது இல்லையா, பரிசுத்தாவி அந்நிய பாஷையை பேசினாலும், மேலும் கீழும் குதித்தாலும், அந்நிய பாஷை பேசினாலும், அப்ப இவங்க பரிசுத்தாவி இதை பெற்றிருக்கிறாங்கல்ல. இவங்க பரிசுத்தாவி பெற்றிருக்கும் பொழுது இன்னொரு சபை கிட்ட போய் எங்களுக்கு கொஞ்சம் பரிசுத்தாவி கொடுங்க கேட்பாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ஐயோ, கம்மி நேரம் போச்சுப்பா. சரி, ஓகே, கடந்து போனா தயவுசெய்து ஃபுல்லா பாருங்க ப்ளீஸ். அப்போ இவங்க பரிசுத்தாவி பெற்றுக்கிறாங்க சொல்றாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. வேற மேலும் கேளும் குதித்தாலும், அந்நிய பாஷை பேசினாலும் செய்தாலும் அவள் அதை பெறவில்லை என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. பாருங்கள், அவள் புறம்பான இருளிலே போடப்படுவாள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியோ அச்சமயம் உள்ளே சென்று விடுவாள். புத்தியுள்ள கன்னிகைகள் தீவட்டிகளில் எண்ணெய் இருந்தது. அல்லேலூயா. எண்ணெய் என்னது? தேவனுடைய வார்த்தை. நீங்க சங்கீதம் 55:21 வாசிங்க. சங்கீதம் 55:21 வாசிங்க. அதை வாசிக்க விரும்பல, டைம் ஆயிடுச்சு. அப்போ நீங்க எண்ணெய் என்பது வார்த்தையை குறிக்கிறது. அந்த வார்த்தை வெளிப்பாடா இருக்கிறது, மறைப்பொருளா இருக்கிறது. இந்த மறைப்பொருள் வெளிப்பாடு, இவர் பேசுற ரகசியங்கள், வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு ஸ்தாபனத்துக்கிட்ட இல்ல, ஸ்தாபன பாஸ்டர்கிட்ட இல்ல, ஸ்தாபன விசுவாசிங்கிட்ட இல்ல. அதுதான் எண்ணெய், அதுதான் தேவனுடைய வார்த்தை. என்னன்னா பரிசுத்தாவி நினைச்சுக்காதீங்க. இங்கதான் பரிசுத்தாவில நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசுறானே, அவன் தான் என்ன வாங்க போறான் மனவாட்டிக்கிட்ட போயிட்டு. அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இல்ல, தேவனுடைய வெளிப்பாடு என்னும் வார்த்தை இல்லை. புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை நீங்கள் பாருங்களேன், வாசிக்கின்றேன். இங்க நீங்க மத்தேயு 25:30 பாருங்க. மத்தேயு அதான் வாசனா, மத்தேயு 25 பாருங்க. டைம் ஆச்சு, நான் சுருக்கமா வாசிக்கிறேன். மத்தேயு 25:30 பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை பாத்தீங்களா, இன்றைக்கு பூமியில 100% பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் தான் நீங்க ஊழியம் செய்யலாம்.
இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டா இருக்கும். இவன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன். யாரே இவன்? இந்த ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னாக்கா, இவனை கர்த்தரு புறம்பான இருளிலே கர்த்தர் தள்ளுறாரு. இவன் அந்த தாளந்தை நிலத்துல போட்டு புதைச்சிடறான். பொல்லாத சோம்பலான ஊழியக்காரனா இருக்கிறான். யாரு இவன்? அதனால கொஞ்சத்துல கூட இவன் உண்மை இல்லாதவனா இருக்கிறான். நான் ரொம்ப அதிகமா பேசலாம், டைம் ஆயிடுச்சு எனக்கு இப்போ. ஏன்னா இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஜாஸ்தி பேசினா ஜனங்க பார்க்கறது இல்லை. அதுதான் கொஞ்சம் மனசு வருத்தமாகுது. இவ்வளவு பேசணும் ஆசைப்படுறேன், ஆனா முடியல. சரி, ஓகே. இப்போ இப்ப என்ன பண்ண, பொல்லாத ஊழியக்காரனும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்தும் தெரிந்தும் இவர் உண்மையான தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி என்று அநேக பாஸ்டர்களா தெரிஞ்சோம் அந்த சத்தியத்தை, அந்த மறைப்பொருளை மண்ணுல போட்டு புதைச்சிட்டான். இன்னைக்கு ஸ்தாபன பாஸ்டர்கள் எல்லாருமே, ஹல்லேலூயா, தினகரன் கூட லைட்டா பேசிட்டு இவரை புதைச்சிட்டு போயிட்டான். இல்ல கிளீனா சொல்லல. இன்றைக்கு ஸ்தாபனத்துக்கு இருக்கிற ரெவரண்ட் PhD பட்டம் படித்த இந்த உலகத்துல நிறைய பேருக்கு தெரியும் இவர் தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனுடைய தீர்க்கதரிசி என்று நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த தாளந்த மண்ணுல போட்டு புதைச்சி ஸ்தாபனத்துக்கு சொல்லாம இருந்துட்டான். அதனால கர்த்தர் பார்த்தாரு, புறம்பான மனுஷனா இருக்கிற நீ, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனா இருக்கிற நீ, அதனால புறம்பான இருளிலே அவனை போய் தள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தாபன பாஸ்டர் PhD படிச்ச பாஸ்டர் அத்தனை பேருமே உங்களை கையெடுத்து கும்புற, மனம் திரும்புங்க. நீங்களாம் மனம் திரும்பலனாக்கா உங்களெல்லாம் புறம்பான இருளிலே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல உங்களை தள்ளி போடுவார். சரி, நீங்க பாருங்க, இந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிற 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்க அவங்க சொல்லுவாங்க, 1 சாமுவேல் 8:7 நீங்க வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 8:7 முடிச்சிடுறேன். 1 சாமுவேல் 8 நிறைய இருக்குது, கட் பண்ணிடுறேன். 8:7 பார்த்துட்டாக்கா, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். பாருங்க, இவ்வளவு நேரம் கர்த்தரு தேவனுடைய பிள்ளைகளை தள்ளினாரு. இப்ப சாத்தான், என்னையட தள்ளுற நீ, என்னைய தள்ளுற நீ, ரைட்டு, மேல இருந்து வீடு வந்தானே பாருங்க, பரலோகத்துக்கு வீடு தள்ளலாம் பத்தியா, வீடு தள்ளும் போதே பார்த்துட்டு விழுகிறான். ஆகட்டும், எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு மேல இருந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவனு இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்ன தள்ளிட்டாங்க. தீர்க்கதரிசிய உன்னை தள்ளல, அவங்க என்ன தள்ளினாங்க. அவங்க மனுஷன் தள்ளல, சாத்தான் தள்ளிட்டான். இன்னைக்கு அதே சாத்தான் தான் ஒவ்வொரு ஸ்தாபனத்திலையும் உள்ள பூந்து, சபையில பூந்து, இவருடைய சத்தியத்தெல்லாம் கேட்காதீங்க, இவருடைய சத்தியெல்லாம் பொய்யான சத்தியம், ஜோசப் பேசுறதுலாம் பொய்யான சத்தியம், கேட்காதீங்க. சத்தியம் வெளிப்பாடு தேவையில்லை, மறைப்பொருள் தேவையில்லை, ரகசியம் தேவையில்லை. பைபிள் சொல்லுது பாரு, பைபிள் சொல்லுது பாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் இயேசு சொன்னாரு பாரு, அதையே ஃபாலோ பண்ணு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அனுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நற்கருணை தூக்கிட்டா, நற்கருணை, அனுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதை மட்டும் கடைப்பிடி. இந்த மாதிரி ஒரு பேசுற சத்தியம், இந்த ஜோசப் பேசுற சத்தியம் சாத்தானுடைய சத்தியம், புறம்பே தள்ளிவிட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற ஸ்தாபன கிறிஸ்தவர்கள் தேவனை புறம்பே தள்ளினதுனால அவர் வெளியே நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவனே இப்போ கர்த்தர் தள்ளினார் என்று உங்களுக்கு காமிச்சேன். கடைசியில பார்த்தா சாத்தான் சபையில இருந்தே வெளியே தள்ளிட்டார். கர்த்தர் விட்டாரா, வெளியே இருந்து தட்டின்னு தான் இருக்கிறாரு. டேய் கொஞ்சமாவது கேளுங்கடா, டேய் மனவாட்டிங்களே கொஞ்சமாவது கேளுங்கய்யா. உன் பாஸ்டர் என் பாஸ்டர் சொல்லாதீங்க, கேளு. ஏதோ தொண்டை தண்ணி போய் பேசுங்க, நான் பைத்தக்காரன். அவரு பேசாத ரகசியங்களை இந்த பையன் பேசினாலும் பேசுவான் என் வார்த்தைய. கொஞ்சமாவது கேளுங்கப்பா, அனுப்புங்கப்பா எல்லாருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் அனுப்ப மாட்டேன், நான் யாருக்கும் அனுப்ப மாட்டேன், நான் கேட்டுட்டு கட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு ஒரு மனவாட்டி சொல்லிச்சுன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதெல்லாம் மனவாட்டியே இல்லை, ஃபீஸ் பண்ண பல்ப் அது. அல்லேலூயா. யார் அது? ஃபீஸ் பண்ண பல்பு. சரி, ஓகே. ஆகவே இருளிலே புறம்பான உங்களை புறம்பே தள்ளாத படிக்கு, அல்லேலூயா, கர்த்தர் உங்களை தள்ளாத படிக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும் கேட்டாக்கா,
தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, நான் பேசுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு, அதை விசுவாசித்து அதன்படி நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை புறம்பே தள்ளாமல் அவர் பக்கமாய் உங்களை அணைத்துக் கொள்வார். ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளை, தயவு செய்து நீங்கள் எச்சரிக்கையாருங்கள். கடைசி காலமா இருக்கிறது, கடைசி நேரமா இருக்கிறது. தேவன் நம்மளை புறம்பே தள்ளக்கூடாது. உண்மையான சத்தியத்தை கேட்க வேண்டும், உண்மையான வார்த்தையை கேட்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பாஸ்டர்களும் 100% பாஸ்டர்களும் ஸ்தாபன பாஸ்டர்கள் உபதேசத்தை கேட்டு, எனக்கு சில பேர் அனுப்புவாங்க ஸ்தாபன பாஸ்டர் பேசுறதுலாம், அதெல்லாம் நான் கேட்கறதே இல்லை. ஹல்லேலூயா. என்ன பண்ணுறது, அன்பு நிமித்தம் அனுப்புறாங்க. சரி, ஓகே, நான் ஒன்றும் பேசுறதில்ல, அமைதியாக வாங்கிக்கிறது. அதை நான் டெலிட் பண்ணி விட்டுருது. ஏன்னா அவங்களுக்கு சத்தியமே தெரியாத ஒரு பாஸ்டர் எனக்கு செய்தி அனுப்புறாங்க, எப்படி கேட்க முடியும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதாவது அன்பு நிமித்தம் அனுப்புறாங்க, நம்ம ஒன்றும் பேச முடியாது. இப்போ செய்தி கேட்டாங்கன்னா இனிமேல் அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆகவே நம் கர்த்தருடைய வார்த்தையை ஜீவித்து, கர்த்தருடைய வார்த்தையை உணர்ந்து, செய்திகளை உணர்ந்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்ககிட்ட எண்ணெயா இருக்கும், தீவெட்டியா இருக்கும். இல்லைனாக்கா இவர்களையும் புறம்பான இருளிலே போய் தள்ளுங்க. அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல போய் தள்ளுங்க. உபத்திரவ காலத்துல போய் மாட்டிக்குவாங்க. அங்க லூசிபர் நாட்களை வரும்பொழுதும் மாட்டி சிக்கிக்கின்னு சாவாங்க. அங்க அவங்களுக்கு பரலோகமே இல்லை, எதுவுமே இல்லை. அவங்களெல்லாம் வெளியே தள்ளிடுவார். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்களாம் பரலோகத்துக்கு வரணும் என்றுதான் என்னுடைய ஆசை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தள்ளக்கூடாது. நீங்கள் முழு சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. புதிய செய்தியோடு சந்திக்கிறேன். மனவாட்டி பிள்ளைகளே, முழுசா பாருங்க, அநேகருக்கு அனுப்புங்க. அடுத்த செய்தியை நீங்க கண்டிப்பா பாருங்க. நீங்களாம் பரலோகம் போவீங்களா போகாம, மனவாட்டிகளுக்கு சொல்றேன். யாருன்னா பார்த்தீங்கன்னாக்கா, பாஸ்டரும் சரி, விசுவாசம் சரி, பரலோகம் இவரோட செய்தியில் தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால நான் இவருடைய செய்தியில் இருக்கிறேன். நான் எனக்கெல்லாம் பரலோகம் உண்டுங்க புதார், நீ நான் சொல்றது, எனக்கெல்லாம் பரலோகத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ற விசுவாசிங்களா, தயவு செஞ்சு பாருங்க. நீங்களாம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கிறீங்க. ஓகே, எனிவே, கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆஸ்வதிக்கட்டும். முழுமையாய் பார்த்த அநேக பிள்ளைகளை கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்தித்து, தேவன் அவர்களோடு கூட இருந்து, நீங்கள் இதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். God bless you பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும்.